வேலை, அதாவது கொண்டாட்டம், பேர்தே கொண்டாட்டம், அது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, அது யூதர்களிடமிருந்து வந்தது. அது இல்லாமல் இப்ப புதுசா நிறைய வந்திருக்குது. எனிவர்சரி, திருமணம் முடித்து முதலாவது வருஷம் கொண்டாட்டம், திருமணம் முடித்து இரண்டாவது வருஷம் கொண்டாட்டம், திருமணம் முடித்து அந்த மனைவி அவ புள்ள உண்டான பேபி ஷவர். யாரும் நீங்க நினைக்காதீங்க, இப்ப நடக்கிறது கொழும்புகள்ல ஆக பெரிய வசதியானவர்கள், செல்வந்தர்கள் எல்லாம் ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு பெயர் வைக்கணுமே. ஹெல்தி ஃபங்க்ஷன், ஹல்தி ஃபங்க்ஷன் என்று வச்சிருக்கிறாங்க, பேபி ஷவர் என்று வச்சிருக்கிறாங்க, பெச்சுலர் ஃபங்க்ஷனாம். அதாவது திருமணம் முடிக்க போறாரு, இப்ப பெச்சுலர் ஆகிக்கிறாரு, சீக்கிரமாக அவர் குடும்பத்தை மாற போறாரு, அதனால பெச்சுலர்களுக்கு என்று சொல்லி தனியான ஒரு ஃபங்க்ஷன். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். உலமாக்கள் சொல்வதை எல்லாம் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் சில நேரத்தில் சிலர்கள் சொல்லுவாங்க, அவர்கள் சொல்லுவாங்க தான், அதெல்லாம் நாங்க கவனத்தில் எடுக்கல, கண்டுகொள்ளல, நாங்க செய்யறத நாங்க செய்வோம். சில செல்வந்தர்கள் நிக்காஹுக்கும் உலமாக்களை கூப்பிடுவாங்க, அழகான முறையில் மஸ்ஜிதில் நிக்கா. ஆனா அதற்கு பின்னால் உள்ள எக்கச்சக்கமான விருந்து வைபவங்கள், ஒரு விருந்து இன்னொரு ஹோட்டல்ல, இன்னும் ஒரு விருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல, இன்னும் ஒரு விருந்து 4 ஸ்டார் ஹோட்டல்ல, ஒவ்வொரு விருந்துக்கு ஒவ்வொரு பெயர்களை வைத்துக் கொள்வார்கள். ஆனால் நிக்காஹுக்கு உலமாக்கள் எடுக்கிறது, அந்த ஃபங்க்ஷன் என்று வரும் பொழுது உலமாக்கள்கிட்ட பேச்ச கணக்கு எடுக்கிறது இல்ல, கண்டும் காணாமலும் இருக்கிற. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, யாரும் தயவு செய்து கோபித்துக் கொள்ளாதீங்க. இந்த சபையில் இருப்பீங்க, சில எங்களோட நண்பர்களும் இருப்பாங்க, எங்களோட நல்ல பழகிறவர்களும் இருப்பாங்க. அவர்கள் சொல்லுவாங்க, ஹோட்டல்ல ஹசரத் எங்களோட பிசினஸ்காரவங்க இருக்கிறாங்க, எங்களோட பழகினவர்கள் இருக்கிறாங்க, தாராளம் அவர்களை விருந்து கொடுக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் தன்னுடைய பணத்துடைய அந்த இதை காட்டுவதற்கு இன்றைக்கு நிறைய பேர் நிக்காக செய்யறது, அவங்க நிக்காகல தான் அவங்களோட பலத்தை காட்டுறது. எங்களுடைய பண பலத்தை காட்டுவதற்குரிய பெரிய சந்தர்ப்பம் நிக்கா. நாங்க தான் சொல்றோம், நாட்டில் எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். இப்பொழுதும் நாங்க பார்க்கலாம், ஒவ்வொரு காய்கறிகளுடைய விலை 800 ரூபா, 1000 ரூபா. சரியான சிரமப்படுறாங்க ஏழை மக்கள். மாமிசம் வாங்க வசதி இல்லை, மீன் வாங்க வசதி இல்லை, அந்த சோயா மீட்டை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க நாட்டுப்புறங்கள்ல. ஆனால் எங்களோட செல்வந்தர்களுக்கு அது, சில எல்லோரும் அல்ல, சில செல்வந்தர்களுக்கு அது படுது இல்லை. அவர்கள் எப்படியும் அந்த திருமணத்தில் இத்தனை மில்லியன் செலவழிக்கணும்னு போட்டாங்க. உலகமே மறுபக்கமாக நின்றாலும் அவர்களுடைய ஃபங்க்ஷன் எல்லாம் செய்து முடித்து கொண்டு தான் இருக்குகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சமீபத்தில் அந்த டிசம்பர் 25 அந்த கிறிஸ்துமஸ் அந்த விழா உண்டு வந்துச்சு. எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. எங்கட ஒரு இலங்கை நாட்டில் ஒரு இஸ்லாமிய பாடசாலையில் உள்ள பெண்மணிகள், அந்த மாணவிகள் எல்லாத்தையும் உட்கார வச்சு அந்த கிறிஸ்துமஸ் கீதம் அதை பாட வச்சு சோசியல் மீடியால போட்டிக்கிறாங்க. இன்னும் ஒரு முஸ்லிம், அது தனியார் பாடசாலை, மாணவ மாணவிகளை ரோட்டுக்கெடுத்து அவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, எல்லாம் என்ன ஆசை, சோசியல் மீடியாவில் எங்கட படம் வரணும், எங்கட போட்டோ வரணும், எங்கட பேர் வரணும். ஒரு சமீபத்தில் எங்கட ஒரு இஸ்லாமிய ஸ்கூல் அவர்களுடைய 100ஆண்டு விழாவுக்கு மேலே ஹெலிகாப்டர் ஹயர் பண்ணி ஹெலிகாப்டர்லேருந்து பூ தூவினாங்க. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எதை சொல்ல வாரேன்டா, எங்கடவங்க தான் இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க, உணவு இல்லாம, வீட்டு கூலி கட்ட முடியாமல், கரண்ட் பில்ல வந்து வெட்டிட்டு போறான், தண்ணி பில்ல வந்து வெட்டிட்டு போறான், அவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் மறுமுனையில் ஆடம்பரமா செய்யக்கூடியவர்கள் அதிலிருந்து குறைந்த பாடில்லை, அவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தான் அவர்களுக்கு விளக்கத்தை கொடுக்கணும். நான் எதை சொல்ல வாரேன்டா, இப்படி ஆபத்தானவர்கள், பயங்கரமானவர்கள் அந்த யூதர்கள். ஆனால் அவர்களுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு அவர்களுடைய சில உணவகங்கள் இருக்குது, அவர்களுடைய சில பொருட்கள் இருக்குது. எங்கட சிலர்கள் இன்னும் அந்த உணவகங்களில் போய் அவர்களுடைய பொருட்களை வாங்கி அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு ஹெல்ப் பண்றாங்க. மேற்கத்திய நாடுகளிலே பைக்கோட் பண்ணிட்டாங்க, சைனால, அதே மாதிரி துருக்கியில, அதே மாதிரி ஜப்பான்ல, அதே மாதிரி ஸ்பெயின்ல, ஹாலந்து, பல நாடுகள்ல பைக்கோட் பண்ணிட்டாங்க. ஆனா எங்கட இஸ்லாமிய நாடுகள் அவர்கள் செய்கிற மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, விரிவாக பேசுவதற்குரிய நேரம் இல்லை. நான் எதை சொல்ல வாராண்டா, அல்லாஹுக்கு எங்களோட உதவிக்கு, அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு நிச்சயம். நபியுடைய
சுன்னத்தை விட்டா அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. நபியுடைய வழியில தான் 100க்கு 100 அல்லாஹ்வுடைய உதவிகள் இருக்குது. அதனால் எங்கட அமல் இபாதத்தில் மட்டுமல்ல, எங்கட திருமண ஃபங்க்ஷனோ, எங்கட விசேஷ வைபவங்களோ, எங்கட கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்களோ, எங்களுடைய குழந்தை வளர்ப்போ எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையான ஷரியாவை பின்பற்றி நடப்பதில் தான் ஹைர்களும் இருக்குது, பாதுகாப்பும் இருக்குது, அல்லாஹ்வுடைய உதவியும் இருக்குது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ் நம் எல்லோருடைய பாங்குடைய மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக. விசேஷமாக அந்த பிலஸ்தீனத்து மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அவர்கள் அனைத்தையும் இழந்து விட்டார்களே அல்லாஹ், மன ஆறுதலை, மன அமைதியை கொடுப்பாயாக. இழந்ததை விட சிறந்ததை கொடுப்பாயாக. வெகு சீக்கிரமாக ஒரு யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தி ஆரம்பத்தில் எப்படி அமைதியாக வாழ்ந்தார்களோ அந்த மாதிரி அமைதியான சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிரஹ்மத்க யா ரஹ்மர் ரஹீமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.